நீங்க என்னதான் ஐபோன்லயே போட்டோ எடுத்தாலும் அது வந்து ஒழுங்கா குவாலிட்டியா வர மாட்டேங்குது, கேமரால எடுக்கிற மாதிரி வர மாட்டேங்குது அப்படின்னு உங்க நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ இந்த வீடியோல எப்படி நம்ம போனை வச்சு கேமரா லெவலுக்கு, கேமரா மாதிரி இல்ல, கேமரா லெவலுக்கு நம்ம போன்லயே வந்து போட்டோ எடுக்கிறது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். நம்ம போன்ல நம்ம தரமான போட்டோ எடுக்கணும் அப்படின்னா நீங்க இந்த 2 சீக்ரெட்டான விஷயத்தை மட்டும் உங்க மண்டைக்குள்ள ஏற்றிக்கோங்க. நம்பர் 1, நம்ம போட்டோ எடுக்கும்போது நம்ம எப்படி வந்து போட்டோவை கேப்சர் பண்றோம் அப்படின்ற விஷயத்துல நீங்க தெளிவா இருக்கணும். நம்பர் 2, எடுத்த போட்டோவை எப்படி கேமரா லெவலுக்கு நம்மளால எடிட் பண்ண முடியும், அதாவது நம்ம கிட்ட இருக்க போன்ல இருக்க அப்ளிகேஷனை வச்சு எப்படி எடிட் பண்ண முடியும் அப்படின்றத நீங்க மண்டையில ஏத்திக்கோங்க. இந்த 2 மெத்தட்லயும் 3 ஸ்டெப் இருக்கு. போன்ல எப்படி கேப்சர் பண்ற போட்டோவை சூப்பரா தெளிவா கேப்சர் பண்ணுது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நம்ம போட்டோ எடுக்கிறது மொத்தமே 3 மெத்தடா தான் இருக்கணும். நம்பர் 1, நீங்க எடுக்கிற போட்டோ இந்த மாதிரி ஃபுல் சைஸ்ல இருக்கணும். நம்பர் 2, உங்க முட்டிக்கு மேல ஹாஃப் சைஸ்ல போட்டோ எடுத்துக்கோங்க. நம்பர் 3, வயித்துக்கு மேல இருக்கிற மாதிரி க்ளோஸ் அப் போட்டோஸ் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம போட்டோ எடுக்கும்போது எப்பவுமே இந்த மாதிரி கிரிட் லைன்ஸ் வரும். இதுக்கு சென்டர்ல வந்து நம்ம சப்ஜெக்ட் வச்சுட்டு போட்டோ எடுக்கணும். ஹாய் சலோ. நம்பர் 3, நம்ம ஒரு போட்டோ எடுக்கும்போது எப்பவும் அந்த சப்ஜெக்ட் வந்து டச் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு கோடு ஒரு மேலையும் கீழையும், அதை அப்படியே மேலையும் கீழையும் தள்ளினீங்க அப்படின்னா நம்மளால வந்து பிரைட்னஸ் வந்து, அதாவது எக்ஸ்போஷர் வந்து நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ கரெக்டான எக்ஸ்போஷர்ல வந்து நீங்க போட்டோ எடுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க ஐபோன்ல போட்டோ எடுக்கிறீங்க, இல்லைன்னா வந்து ஆண்ட்ராய்ட்லேயே போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா போர்ட்ரேட் மோடை வந்து தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. போர்ட்ரேட் மோடை வந்து அவாய்ட் பண்ணிட்டு நார்மல் கேமராவில் இந்த மாதிரி 2x அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த 2x அப்படின்னு கிளிக் பண்ணி நீங்க போட்டோ எடுங்க. இனிமேல் தயவு செஞ்சு 1x யூஸ் பண்ணி போட்டோ எடுக்காதீங்க. இப்போ ஓரளவு போட்டோ வந்து கேப்சர் பண்ணதுல உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அடுத்து வந்து எடிட்டிங்ல என்னென்ன மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட போட்டோவை கேமராவில் எடுக்கிற மாதிரி எடிட் பண்ணுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு நான் யூஸ் பண்ண போற அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா லைட்ரூம் அப்ளிகேஷன். இந்த லைட்ரூம் ஆப்ல தான் வந்து போன்ல எடுக்கிற போட்டோவை நம்மளால வேற லெவலில் எடிட் பண்ணிக்க முடியும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு போட்டோ எடிட் பண்ண ரொம்பவே கடுப்பா இருக்கு அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற பிரீமியம் லைட்ரூம் ப்ரீசெட் வெறும் 25 ரூபாய்க்கு இருக்கு. போட்டோ எடிட் பண்ண ரொம்பவே கஷ்டப்படுறீங்க அப்படின்னா ஒரே கிளிக்ல வேற லெவல்ல போட்டோ எடிட் பண்ணக்கூடிய லைட்ரூம் ப்ரீசெட் நம்ம கிட்ட இருக்கு, நீங்க பை பண்ணிக்கோங்க. வெறும் 25 ரூபாய்க்கு பைக் ப்ரீசெட்டும் போர்ட்ரேட் ப்ரீசெட்டும் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய ப்ரீசெட் வேணும்னா ஐபோன்ல யூஸ் பண்றதுக்கு வெறும் 100 ரூபாய்க்கு 50 ப்ரீசெட்டும், ஆண்ட்ராய்ட் போன்ல யூஸ் பண்றதுக்கு 500க்கும் மேற்பட்ட ப்ரீசெட் வெறும் 149 ரூபாய்க்கும் உங்களால பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். பர்ச்சேஸ் பண்ற லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவைப்பட்ட ப்ரீசெட்டை பை பண்ணிக்கோ. முதல்ல வந்து போட்டோவோட கலரை வந்து செட் பண்ணிக்கலாம். எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கலர் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு உங்க போட்டோ வந்து ரொம்ப ப்ளூவா இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே சேஞ்ச் பண்ணி ஒரு மாதிரி எல்லோ டோனுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லைட் அப்படின்னு கிளிக் பண்ணி பேசிக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. பிளாக் கம்மி பண்ணிக்கோங்க, ஒயிட்டை லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க, ஷேடோவை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ஹைலைட்டை கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கலர் அப்படின்னு கிளிக் பண்ணி இங்கே இருக்கிற அந்த கலர் மிக்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணி லூமினஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஃபேஸ் வந்து பிரைட்டாகவும், அதுக்கப்புறம் க்ரீனு எல்லோ இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. டன் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கலாம். பேசிக்கான கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. ஃபோனில் எடுத்த ஃபோட்டோ எப்போவுமே ஸ்மூத்தாக இருக்காது, கிளாரிட்டியாக இருக்காது. அதை எடிட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த டீட்டெயில்ஸ் எஃபெக்ட்ஸ் அப்படின்ட்டு இந்த 2 ஆப்ஷனையும் யூஸ் பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணி ஷார்ப்பனிங் அப்படின்றத லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் 2 ஃபிங்கரை வச்சு மாஸ்கிங் டூல் இந்த மாதிரி தள்ளினீங்க அப்படின்னா எட்ஜெல்லாம் வந்து செலக்ட் ஆகும். ஸோ ஷார்ப்பனிங் பண்ணும்போது எட்ஜை மட்டும் ஷார்ப்பன் பண்ணால் போதும். நாய்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க கலர் நாய்ஸ் அப்படின்னு அதையும் செலக்ட் பண்ணி லேசாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த நாய்ஸ் கலர் நாய்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபோட்டோ வந்து நல்லா கேமரா எடுத்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும். எஃபெக்ட்ஸ் அப்படின்னு மேலே இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு கிளாரிட்டி அப்படின்னு லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. டெக்ஸ்டர் அப்படின்னு லேசாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. க்ரோப் டூல் யூஸ் பண்ணி ஃபோட்டோ வந்து கரெக்டாக க்ரோப் பண்ணிக்கோங்க. சப்ஜெக்ட் வந்து சென்டரில் இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. சாதா லைட்ரூமில் இந்த எடிட்டிங் ஆப்ஷன் இருக்காது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்க லிங்க் கிளிக் பண்ணி நான் யூஸ் பண்ணுற லைட்ரூமை டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாஸ்கிங் பேக்ரவுண்ட் பிளர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்ட் பிளரை பற்றி தெரில அப்படின்னா ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ தான், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிளர் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிவிட்டு பிளர் அமௌண்ட் அப்படின்றத இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஏஐ வச்சு நம்ம பேக்ரவுண்டை வந்து சூப்பராக பிளர் பண்ணிக்கலாம். ஒரே கிளிக்கில் நம்ம பேக்ரவுண்ட் வந்து கேமரா எடுத்த மாதிரி வேறு லெவலில் வந்து பிளர் ஆயிடுச்சு. லைட்ரூமில் வந்திருக்க பேக்ரவுண்ட் பிளரை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன், அதை தயவு செஞ்சு பாருங்கள். அப்போ இந்த பேக்ரவுண்ட் பிளரை பற்றி நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கலாம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்ததாக மாஸ்கிங் அப்படிங்க செலக்ட் பண்ணி கீழே இருக்க ப்ளஸ் பட்டனை கொடுத்துட்டு செலக்ட் சப்ஜெக்ட் அப்படிங்க செலக்ட் பண்ணி கொடுங்க. இப்போ நம்மளோட சப்ஜெக்ட் வந்து செலக்ட் ஆயிடுச்சு, அதை வந்து இன்வெர்ட் பண்ணிக்கலாம். லைட் அப்படின்ட்டு கிளிக் பண்ணி எக்ஸ்போஷர் அப்படின்ட்டு லேசாக கம்மி பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு மறுபடியும் மாஸ்கிங் ப்ளஸ் பட்டனை கொடுக்கலாம். லீனியர் கிரேடியன்ட் அப்படிங்க செலக்ட் பண்ணி இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு கீழே வந்து ஒரு பிளாக் ஷேடோ கொடுக்கலாம். டிக் பண்ணிவிட்டு மாஸ்கிங் ப்ளஸ் பட்டன் ரேடியல் கிரேடியன்ட் அப்படின்னு அதை செலக்ட் பண்ணி கொடுங்க. இந்த இடத்துல வச்சுக்கலாம்.
ஒரு சின்ன க்ளோ எஃபெக்ட் கொடுக்கலாம். எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி டிஹெசி அப்படின்னு இருக்கிறது டிக்ரீஸ் பண்ணி கொடுங்க. லைட் அப்படின்னு இருக்குல்ல, அதில் எக்ஸ்போஷர் லைட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க. கரெக்டான பொசிஷன் செட் பண்ணிவிட்டு கலர் அப்படின்ட்டு கிளிக் பண்ணி கீழே இருக்கிறதுல வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ சூஸ் பண்ணி கொடுங்க. நான் ஒரு சின்ன சன்லைட்டுக்கு வர ஒரு ஆரஞ்சு கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். டிக் பண்ணிவிட்டு மறுபடியும் மாஸ்கிங், ப்ளஸ் பட்டன், ரேடியல் கிரேடியல். ஃபேஸ் ரொம்ப டார்க்காக இருக்கிறனால ஃபேஸுக்கு மட்டும் கொஞ்சம் பிரைட்னஸ் இந்த சைட்லேருந்து வர மாதிரி, இங்கிட்டிருந்து வர மாதிரி செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். லைட்டை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போஷர் லேஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். பிளாக்கை கம்மி பண்ணிவிட்டு ஷேடோ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்படி இருந்த ஃபோட்டோவை லைட் ரூமை யூஸ் பண்ணி இந்த மாதிரி எடிட் பண்ணியாச்சு. இனிமேல் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது தயவு செஞ்சு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் சூப்பரான ஃபோட்டோ எடுக்கலாம், அதுவும் ஃபோன்லேயே.